ஹாய் வாணு. இன்னைக்கு சமைக்க வேண்டாம், சப்பாத்தியும் தயிரும் வச்சுக்கலான்னு முடிவு பண்ணியிருந்தேன். ஆனால் தூக்கம் வரல. சரி ஓகே சமைச்சிடுவோம் அப்படின்ட்டு சமைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி நான் வந்துட்டு மீல் மேக்கர் வச்சு சின்னதாக ஒரு ரெசிபி பண்ணலான்னு பார்த்துட்ருக்கேன். யூடியூப்பில் தான் பார்த்தேன். ஆனால் ரொம்ப காம்ப்ளிகேஷனாக பண்ணியிருந்தாங்க. நம்ம கொஞ்சம் சிம்பிளாக பண்ணிடலாம். இந்த வெங்காயம் மட்டும் எப்போதுமே ரொம்ப கண்ணெறியுது. எங்கள் அம்மாட்ட கேட்டேன், ஏம்மா இப்படி கண்ணெறியுதுன்ட்டு. நீ பழகினதே கிடையாது, அதனால உனக்கு கண்ணெறியுது, வெட்டி வெட்டி பழகு கண்ணெறியாதுன்னாங்க. நான் பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகா, முந்திரி, பெப்பர், கசகசா, வெங்காயம் இதெல்லாம் வச்சுருக்கேன். அவங்கெல்லாம் பூண்டு இஞ்சிலாம் பொடி பொடியாக கட் பண்ணி போட்டிருந்தாங்க. பச்சை மிளகாவும் அப்படி தான் போட்டிருந்தாங்க. பட் நமக்கு எல்லாம் செட் ஆகாது. இப்போ தான் அரைக்க தானே போகிறோம், அதனால் இப்படியே போட்டுடலான்னு முடிவு பண்ணிட்டேன். கசகசா அதை ஆட் பண்ணல, பட் நான் ஆட் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். பிகாஸ் கசகசா போட்டால் எந்த டேஸ்ட்டுமே வந்து ரொம்ப சூப்பராக என்ஹான்ஸாக இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. ஸோ நான் கசகசா போட்டுக்க போகிறேன். நான் எப்பவுமே கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ எப்பயும் கடலெண்ணெய் தான் விட்டுருக்கேன். காஞ்சதுக்கப்புறம் ஒன்றா போட்டு வரித்து பொரிச்சிடலாம். நல்லா காஞ்சிடுச்சா? நான் இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு பூண்டு போட்டுக்கிறேன். பூண்டு சும்மா தோல் எடுத்து தட்டி வச்சுருக்கேன். அப்புறம் இஞ்சியும் அதே மாதிரி போட்டுக்கிறேன். இஞ்சி தட்டி தான் வச்சுருக்கேன். இப்போ நான் தோல்லாம் உரிக்கல, சும்மா தட்டி வச்சுருக்கேன். பச்சை மிளகா, வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நம்ம வந்து அரைக்க தான் போடுறோம். ஸோ நான் இஷ்டத்துக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன் குண்டு குண்டாக. இது கூட முந்திரியும் போட்டுடலான்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம முந்திரியும் அப்படியே போட்டு விட்டுடலாம். கொஞ்சோண்டு உப்பும் கொஞ்சம் பெப்பரும் போட்டுக்கிறேன். அதனால் கொஞ்சம் அது பைண்டிங் ஆகும். அதுக்காக சுடு தண்ணி போட்டு ஊற வச்சுருக்கேன். இதில் வந்துட்டு உப்பு, கொஞ்சோண்டு பெப்பர், தயிர், அப்புறம் லெமன் போட சொல்லியிருந்தாங்க. நம்ம அப்படியே பார்த்துக்கலாம். லெமன் வந்துட்டு அரை ஸ்பூனும் அரை மூடியே சொல்லியிருந்தாங்க. பட் நான் சும்மா கொஞ்சம் பேருக்கு புளிகிறேன். ஒத்துக்குமோ ஒத்துக்காது இல்லையா லெமன், அதனால நான் சும்மா பேருக்கு புரிஞ்சுக்கேன். மேரினேட் பண்ணுற அளவுக்கு வர மாதிரி நான் போட்டுக்கிறேன். நமக்கு போதும், எனக்கு போதும், அதனால் அதை வச்சுருக்கேன். இந்த லைட்டாக சாட்டே ஆகிட்டுருக்கு. பட்டர், ஆயில் போட்டுக்கிறேன். ஒரு இலை, 3 பூ, இந்த பூ மாதிரி இருக்கும் இல்லையா, அது 3 பீஸ் வச்சுருக்கேன். அப்புறம் 2 கிராம்பு, கொஞ்சோண்டு பட்டை. வா, மிக்ஸி நல்ல ஸ்மெல் வருது. அந்த பேஸில் கூட இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கூட நம்ம வந்து கலக்கிக்கலாம். அதெல்லாம் கொதிக்கணுன்ற அவசியம் இல்லை, பிகாஸ் இது ஆல்ரெடி ப்ரீ குக்குடு. அதனால் வந்துட்டு நம்ம டக்குனு போட்டுக்கலாம். நான் பெப்பரும் சால்ட்டும் போட்டுக்கிறேன். நடுவில் நான் கொத்தமல்லி போட்டுக்கிறேன். சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேன்றீங்க. நான் பாவம் இல்லையா? சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. டாட்டா.